நல்ல அன்பானவர்களே, நேரம் இப்பொழுது 10 மணி. நாம் நியமிக்கப்பட்டபடி இந்த ஆராதனையை நாம் தொடங்குவோமாக, ஆரம்பிப்போம். மீண்டுமாக 2 மாதங்களுக்கு பின்பாக உங்கள் மத்தியிலே ஆண்டவர் வர கிருபை செய்தார். சென்ற மாதம் ஆண்டவருடைய கிருபையினாலே உட்கார்ந்து கொடுங்கள். நான் சொல்லுவேன், உட்கார்ந்து கொடுங்கள். சென்ற மாதம் இலங்கை தேசத்துக்கு சென்று மிஷனரியா சென்று அங்குள்ள ஊழியங்களை நான் பார்வையிட்டு அங்கும் நம்முடைய சபைகள் மத்தியிலே விஜயம் செய்து அவர்களை விசாரித்து இன்னும் பல சபைகளிலும் கூட நான் ஊழியங்களை செய்து உங்கள் மத்தியிலே சுகபலத்தோடு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நான் இருந்த நாட்களிலே இலங்கை தேசத்தில் மிகவும் கடும் உஷ்ணம், வெப்பம், ஹீட், வரலாறு காணாத அளவுக்கு ஹொட்டாக இருக்கிறது வெப்பம். ஆனாலும் நான் எந்த வியாதி படுக்கையிலேயோ நான் படுத்ததில்லை. வியாதி என்று வீட்டிலேயோ அல்லது ஹோட்டலிலேயோ நான் இருந்ததில்லை. பயணத்திலும் கூட போக்குவரத்திலும் கூட ஆண்டவர் சுகபலத்தோடு என்னை நடத்தினார். தைரியமாக பலத்தோடு ஊழியம் செய்யக்கூடியதாக இருந்தது. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணியிருப்பீர்கள். உங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் மீண்டும் உங்கள் மத்தியிலே நல்ல சுகபலத்தோடு கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் ஜெபங்களுக்கு நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே வந்து ஊழியம் செய்வது என்ற வாழ்க்கையில் கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களை நான் மீண்டும் முகமுகமாய் பார்க்கிறதில் நல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்குது. எனவே நீங்கள் எல்லாரும் அப்படி இருக்கிற கேள்விப்பட்டேன். நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே இப்பொழுது நம்முடைய ஆராதனையை நாம் ஆரம்பிப்போமாக. எழுந்திருப்போம் இந்த சமூகத்திலே. முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். 112வது சங்கீதத்தை யாவரும் எடுத்துக்கொள்வோமாக. சங்கீதம் 112 யாவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சலம் 112 112 சங்கீதம். பைபிள் வேதம் கையிலே இப்பொழுது இல்லாதவர்கள் நீங்கள் இந்த சிவற்றிலே அந்த வசனங்களை அதை பதிக்கிறார்கள், போடுகிறார்கள், பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கென்று ஒரு வேதாகமத்தை வாங்கி கொள்ளுங்கள். சரி, சங்கீதம் 112 நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த சங்கீதம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த தலைப்பில் தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள். எனவே இந்த சங்கீதத்தை நாம் ஒருமனப்பட்டவர்களாக வாசிப்போமா? எல்லாருமாய் சேர்ந்து வாசிப்போம். டச் பைபிள் வச்சிருக்கிறோம், நீங்கள் டச்லேயே வாசிங்க. ஓகே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுகளை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனவடிவாகி தன் பற்களை கடிந்து கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். பார்த்தீர்களா? நீதிமான் கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இப்படிப்பட்டவனாக இருக்கிறான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அந்தபடியாக கர்த்தருக்கு பயப்படுற பயமே அது
உண்மையான ஞானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. எனவே கடவுளுக்கு நாம் பயப்படுவோம். தேவனுக்கு பயப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், ஏதோ பயந்து நடுக்கிறதல்ல, கனம் பண்ணுவது, அவரை மரியாதை செலுத்துவது, அவருடைய வார்த்தையை மதிப்பது, அவருடைய சமூகத்தை மதிப்பது, அவருடைய திருச்சபையை நேசிப்பது, மதிப்பது, அவருடைய ஊழியக்காரர்களை மதிப்பது, பெரியோர்களை மதிப்பது. அதுதான் கடவுளுக்கு பயப்படுற பயம். அவர் சொன்னபடி செய்வது. நீ என்ன சொல்ல நான் என்ன செய்ய என்று அப்படி இருந்தால் அது பயம் இல்லை. எனவேதான் ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். இதோ இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி, அப்பம் அவருடைய சரீரம், ரசம் அவருடைய இரத்தம், இந்த அருட்சாதனை மூலமாய் எழுந்தருளி இருக்கிறார். நமக்கு இருக்கிற முன்னுக்கா அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு அவரை பாடி அவரை துதிப்போமாக. எனவே உற்சாகமாய் பாடுங்கள், விடுதலையோடு பாடுங்கள். ஒரு பாடலை படிப்போம். இந்த நாளை தந்த இறைவனுக்கு, ஆண்டவருக்கு, கடவுளுக்கு, தேவனுக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம், போற்றுவோம்.
அப்படியாக ஆண்டவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்றைக்கு நாம் விடுதலையோடு மனமகிழ்ச்சியோடு இருப்பதற்கு காரணமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அன்பானவர்களே, மெய்யாகவே அவர் மரித்தார், மெய்யாகவே அவர் பூமிக்கு வந்தார். அது ஒரு கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல. மெய்யாகவே வந்தார், மெய்யாகவே பாவங்களை சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனைக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய ஜெபங்களை எடுத்து பிதாவிடத்தில் அர்ப்பணிக்கிறார். அவர்தான் மகா பிரதான ஆசாரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாடுவோம் இந்த பாட்டை. நுந்துருகும் மாந்தரின் சேவனையை ஒருங்கொண்ட இதயத்தில் கேட்டவரா தாகமாயிருக்கிறேன் என்பாரே, தாகமாயிருக்கிறேன் என்பாரே, தாங்கா துயரம் அடைந்தாரே, தாங்கா துயரம் அடைந்தாரே. சிலுவை நீரினில் சீசரவர் பாதகர் முன்னில் நீதிபர. சிலுவை நீரினில் சீசரவர் பாதகர் முன்னில் நீதிபர. கள்வர்கள் நடுவில் ஒளிமயமே கலங்கியே கேட்கிற தாகத்துடன், கலங்கியே கேட்கிற தாகத்துடன். சிலுவை நீரினில் சீசரவர் பாதகர் முன்னில் நீதிபர. சிலுவையிலே அவர்
ஜெபிக்கும் பொழுது, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றபடி அன்றைக்கு பாதகர்களுக்காக, சத்துருக்களுக்காக, தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்வார் என்று சொன்னால், இன்றைக்கு அவரை நேசிக்கிற நமக்கு என்னதான் செய்ய மாட்டார்? நிச்சயமாக நமக்காக பரிந்து பேசுவார் அன்பானவர்களே. அப்படியே நம்மில் மனதுருகி அவர் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் தைரியமாய் கிருபாசனடைக்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தரண்டை வாருங்கள், அவருடைய சமூகத்திலே வாருங்கள், உங்களுடைய கவலைகளை அவருக்கு சொல்லுங்கள், உங்களுடைய வேதனைகளை அவருக்கு சொல்லுங்கள். நிச்சயமாய் அதுக்கு செவி கொடுத்து அதுக்குரிய பலாபலன்களை அவர் நிச்சயமாய் நமக்கு தருவார். எனவே கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். இந்த பாடலை நாங்கள் படிப்போமா எல்லாரும் சேர்ந்து? நான் பாட வருவீரையா என்ற பாடல் உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பாடல் மிகுந்த விருப்பமானது. அதனால்தான் சங்கீதங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களை படிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பல கிரியைகளை செய்திருக்கிறார். அதனால நாமும் கர்த்தரை பாடுவோம், கர்த்தரை நாம் துதிப்போமாக.
ஆண்டவருக்குள்ளாக நமக்கு புது வாழ்வு கிடைத்திருக்கிறது. ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறேன். பழைய வாழ்க்கைக்கு மரணம்தான் பரிசு, புது வாழ்வு தருகிறேன். அந்த வாழ்க்கை நீ வாழ்வாயனால் உனக்கு நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறது அன்பானவர்களே. அதுக்காகத்தான் நம்மை அனுபவிச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளவு நமக்கு கிடைச்சாலும், எவ்வளவு நமக்கு பொருள் இருந்தாலும், வீடுகளும் பெரிய பெரிய ஆயுசு பதவிகள் இருந்தாலும், உண்மையான இரட்சணிய சந்தோஷம், ரட்சிக்கப்பட்ட சந்தோஷம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. இட் இஸ் நத்திங். அந்த இரட்சணிய சந்தோஷம் ஒன்றுமே இல்லாவிட்டாலும் உன்னை பாட செய்யும், தேவனை துதிக்க செய்யும், தேவனை புகழ செய்யும். அந்த சந்தோஷம் சும்மா இருக்காது. கர்த்தர் நல்லவர், பெரியவர் என்றெல்லாம் பாட செய்யும். அதனால ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இந்த பாடலை நாம் எல்லாருமா சேர்ந்து படிப்போம். கைதட்டி பாடுங்க. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. கரமே கை கட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். சகல ஜனமே கை கட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டலம் மேளதாளங்கள் முழங்கியே துதித்திடுவோம். தாழில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லியே அழைத்தாரே. தாழில் நம்மை நினைத்தாரே, பேர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. அவர் கிருபை என்றும் உலகத்தை சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. ஆலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. ஆலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாதது. பாடுவோம் நம் தேவனை, புது பாடல் பாடியே. பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பிதாவே என்றே அழைக்கும் பாக்கியம் கொடுத்தாரே. அவர் பிள்ளையாய் நாம் மாறிட கிருபையும் பொழிந்தாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய் மாற்றினாரே. பாவங்களை மன்னித்தாரே, பரிசுத்தமாய்
அதிசயமானவர். அல்லேலூயா. அனுதினம் உங்களுக்கு நமக்கு அதிசயங்களை செய்கிறார். நாம் அதிசய விதமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதிசய விதமாய் நம்மை சந்திச்சிருக்கிறார். அதிசய விதமாய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டே இருக்கிறார். இன்று மட்டும் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியான முறையிலே பார்ப்பீர்களானால் இன்றைக்கு 8வது மாதத்தை கழித்து 9வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முடிய போகுது. எப்படி தொடங்கிச்சது, எப்படி முடிய போகுதுன்றே நமக்கு தெரியுது. இத்தனை வருஷ காலமாக பாருங்கள், உங்களை நம்மை நடத்தி போஷித்து நம்மை ஆளாக்கி நடத்தி கொண்டிருக்கிற பரமபிதாவுக்கு எவ்வளோ நன்றி செலுத்த வேண்டும், எவ்வளவாய் அவர் புகழ வேண்டும். தன்னுடைய உண்மையின்படி உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் நல்ல மேய்ப்பன். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். எனவே அவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டுமா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். உங்கள் தேவனாய் அழிவீரவர்க்கு சங்கடமாய் இந்நாளில். உங்கள் தேவனாய் அழிவீரவர்க்கு சங்கடமாய் இந்நாளில். உங்களை உம்மை ஏற்றி துதிப்போம் சந்தோஷத்துடனே. உங்களை உம்மை ஏற்றி துதிப்போம் சந்தோஷத்துடனே. கொண்டாடிடுவோம் மறக்க முடியா நன்மைகள் செய்ததினார். கொண்டாடிடுவோம் மறக்க முடியா நன்மைகள் செய்ததினார். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே யுகாயுகங்களிலும். நீரே உண்மையை காக்கிறவர், நீரே உண்மையை காக்கிறவர். அனுதினம் உமது இரக்கங்கள் எமக்கு ஈடாய் விளங்குகிறதென்றும். அனுதினம் உமது இரக்கங்கள் எமக்கு ஈடாய் விளங்குகிறதென்றும். கீர்த்தி வாய்ந்துள்ள உம் திருநாமம் நித்தியமாய் நிலைக்கும். கீர்த்தி வாய்ந்துள்ள உம் திருநாமம் நித்தியமாய் நிலைக்கும். பிரியமாய் அளிப்போம் துதிகளை உமக்கே தயவுள்ள ஆண்டவரே. பிரியமாய் அளிப்போம் துதிகளை உமக்கே தயவுள்ள ஆண்டவரே.
ஆண்டவர் உண்மையாய் இருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவர். அவர் பொய்காரன் அல்ல. நாங்கள் தான் உண்மையற்று நடக்கிறோம். ஆனாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வேதவாக்கியம் அப்படி சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய நீதி நிமித்தமாய், நாமத்தின் நிமித்தமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால அவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். உங்களுடைய சுய பக்தி, உங்களுடைய சுய சக்தி எல்லாம் ஆண்டவருக்கு முக்கியமில்லை. அவர் தன்னுடைய கிருபையின்படி நாமத்தின் நிமித்தம் இன்றைக்கு போஷிக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய நாமத்தை தொழுது கொள்வோம். ஒரு பாடலை பாடி நம்ம எல்லாருமே துதிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தை குறித்து ஒரு பாடலை படிக்க போகிறோம். தேனிலும்
கர்த்தரை துதியுங்கள். அந்த நாமம் உடைய நாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணிவிடுகிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், சொஸ்தமடைவார்கள். இப்படியாக அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மீது நீதியின் சூரியன் உதிக்கும் என்றபடி அப்படி வெளியேறப்பட்ட நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் புகழப்படுவதாக, போற்றப்படுவதாக, துதிக்கப்படுவதாக. எல்லாருமாய் கர்த்தரை கேட்போம். எல்லாருமே அவருடைய நாமத்தை ஏற்றி போற்றி போவோம். எல்லாருமே கர்த்தரை கண்டுபிடிவோம். அவரை துதிப்போம். பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலப்பா ஆண்டவரே, அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த பூமியிலே வந்து சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி ஆண்டவரே, நீங்கள் பாவங்களை சுமந்து மறுத்து ஆதலால் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் அன்பை ரட்சகரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுக்கு சோத்திரம். ஆண்டவரே, அந்த நாமத்தினாக கேட்ட விடுதலைக்காக நன்றி கூறுகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, சேனையின் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பூமியில் நம்முடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. சேனைகளின் கர்த்தாவே, அருமை ரட்சகரே, நான் துதிக்கிறேன், இதை போற்றுகிறேன். உன்னதமானவரே, உனக்கு துதியும் கனமும் மகிமை வருவதாக. உன்னுடைய அன்பின் ஆண்டவரே, கருணை கடலே, ஆர்வலரே, அற்புதரே, அதிசயமானவரே, அருமை ரட்சகரே, நீங்கள் ஆண்டவர் மட்டுமல்ல, எங்கள் கர்த்தர், எங்கள் தேவன், எங்கள் சிருஷ்டி கர்த்தர். அதை ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறேன், அதை படைத்திருக்கிறேன். அந்த ஆண்டவரே, எனக்கு மகிமை உண்டாவதாக. மகிமையும் கனமும் துதி ஞானம் மேலும் சோத்திரம் சகலம் ஆண்டவரே உமக்கு பாடுகிறோம். ஆண்டவர் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, தலைகளை உயர்த்தி சரணடைகிறோம். உடைய நாமம் ஆண்டவரே பரிசுத்தப்படுவதாக. எல்லாமே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உடைய ராஜ்யம் பூமிக்கு வருவதாக. நரமண்டலத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அருமையான கருத்துக்கு அன்பான ஆண்டவருக்கு சோத்திரம். சர்வ நல்லவருக்கு சோத்திரம். உண்மையானவருக்கு சோத்திரம். புதுமை நிறைந்தவருக்கு சோத்திரம். உத்தமரே, அந்த ரட்சகரே, வாழ்க்கை பாடுகிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றிகளை எடுக்கிறோம். கர்மம், மகிமை, துதி, கனம், மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி. அந்த ரட்சகரே, உம்மை போற்றுகிறோம். தேவனே, எங்கள் மீது இரக்கம் கிருபையுமாய் இருப்பீராக. பரிசுத்தரே, எங்கள் மீது இரக்கம் கிருபையுமாய் இருப்பீராக. உன்னதமானவரே, எங்கள் மீது இரக்கம் கிருபையுமாய் இருப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து ஆண்டவரே ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம். எல்லாருடைய அக்கிரமத்தையும் ஆண்டவர் நீர் சுமந்து இருப்பார். அடிக்கப்பட்ட ஆண்டுக்குட்டியானவரே, ஒருவரே சகல கருத்துக்கும் துதிக்கும் புகழுக்கும் சோத்திரத்துக்கும் மகிமைக்கும் மாட்சிமைக்கும் ஐஸ்வர்யங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அதிகாரங்களுக்கும் பாத்திரமாக இருக்கிறீர்கள். எங்கள் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகரே, அன்பான ஆண்டவரே, உங்களை வணங்குகிறோம். அருமையும் அருமையானவரே, இன்பமானவரே, உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். சதாக்கால மகிமை உண்டாவதாக. அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரை நடத்துகிற ஆண்டவரே, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நல்லவருக்கே மகிமை உண்டாவதாக. அந்த அரசியலுக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமானவரே, உமக்கு புகழ் உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தா, அருள்நாதா, கிருபைநாதா, உன்னதமானவரே, சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றிகள், நன்றிகள். நல்லவரே, உமக்கு நன்றி. அற்புதமே, ஆச்சரியமான எதிர்கத்துக்கு எங்களை வரவழைத்தவர்கள், உடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக எங்களை வரவழைத்தவர்கள், ரட்சித்தவரை எங்களை நாமத்தில் அடைந்தவர்களாக உமக்கு புண்ணியங்களை வார்த்தை செலுத்துகிறோம். நல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்துகிறோம். நல்லவர், மகிமை நிறைந்தவர், நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கு சோத்திரம், சோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவே, உமக்கு சோத்திரம், மகிமை உண்டாவதாக. நல்லவரே, உமக்கு நன்றி.
இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். எங்கள் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சுற்றத்தாலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேரமும் அணியாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சுற்றத்தாலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேரமும் அணியாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இவன் பொழுது தன் முகத்தை சிறு சிலர் மறைத்தாரே. கடல் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையை பொழிந்தாரே. சில வேளை இவன் பொழுது தன் முகத்தை சிறு சிலர் மறைத்தாரே. கடல் கோபம் நீங்கி திரும்பவும் என்னை கிருபையை பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். காலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் கண்டவே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. காலம் பெருகிட நேர்ந்தாலும் நாம் கண்டவே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எங்கள் மன்னலாம் இயேசுவை
துதி அல்லேலூயா எங்கள் கண்ணெல்லாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. பாருங்கள் அன்பானவர்களை, நாங்கள் பாடியது போல கர்த்தரை நான் கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள், இத்தனை மாசம், சென்ற மாசம், இந்த மாதம் வைத்திருக்கிற கிருபைகள் ஏராளம் ஏராளம். வேத வாக்கியம் சொல்லுகிறது, அவருடைய கிருபை காலை தோறும் புதிது, அவருடைய உண்மை பெரியது. அப்படிப்பட்ட கிருபைகளை பொழிந்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்த நாம் வந்திருக்கிறோம். அதனால கர்த்தரை துதியுங்க, பாடுங்க, அவரை போற்றுங்க, அவருடைய சமூகத்துல மனமகிழ்ச்சியா இருக்கு. நீங்க கர்த்தரை சந்திக்க வந்திருக்கிறீர்கள். என்ன சந்திக்க வரீர்கள்? நீங்கள் ஆண்டவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார், ஆவலோடு நிற்கிறார், உங்களை பார்க்க வந்திருக்கிறார். உங்களுடைய சீட் வறுமையாக இருந்தால் தூக்கப்படுவார். இந்த இடத்துல இருக்க வேண்டியவன காலையில். இன்றைக்கு எனக்கு மகிமை செலுத்த அவள் வரவில்லை. அந்த 10 குஷ்டரோகிக்கு சொன்னார், அந்த சமாரியனுக்கு சொன்னார், மற்ற 9 பேரும் அங்க தேவனை மகிமைப்படுத்த இந்த சமாரியன் தான் வந்து ஆண்டவருடைய காலிலே விழுந்து நன்றி ஆண்டவர் என்று சொன்னார். நீங்க நினைக்கிறீங்களா ஏதோ நான் வராவிட்டால் யாரும் என்னை கேட்க போவதில்லை என்று? ஆண்டவர் துக்கப்படுவார். நான் துக்கப்படுறதை விட அவர் அதிகமாய் துக்கப்படுவார். அதனால கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணாமல் கர்த்தருடைய சமூகத்திலே மனமகிழ்ச்சியா இருக்கு. வேண்டாம் விருப்பம் அப்படி இருக்கக்கூடாது, துக்க முகத்தோடு கூட இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். எனவேதான் எல்லாமே உனக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்குது, பயப்படாத. எல்லாமே கர்த்தர் நன்மைக்கு வச்சிருக்கிறார். உட்காருவோம், கர்த்தருடைய வார்த்தையை